என்ன வாடகை எங்கேயாச்சும்? எல்லா வீட்லயும் வாங்கியாச்சும் முதலாளி, ஒருத்தனை தவிர. யாரு? அந்த கச்சா பையதான். என்ன அவனுக்கு 3 மாசமா இதே ஜாலியா போச்சா? முதலாளி கோவப்படாங்க, நீ உங்க பிறந்த நாள் அவன் வீட்டுல போய் நின்றுனாலும் வாங்கி வந்துருவோம். வாங்க முதலாளி, திரும்பியும் சொல்லுதேன், உங்களுக்கு நீ பிறந்த நாள், நீங்க ரொம்ப கோவப்படக்கூடாது. அவன் வந்த உடனே அவன்கிட்ட நம்ம வாடகையை வாங்கிடுவோம். என்னடா இது? முதலாளி, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, அதான் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஐயா என்ன தம்பி? ஐயா நான் படிக்கணும்னு ஆசைப்படையா, படிக்கிறதுக்கு காசு இல்லையா, இந்த காசு கொடுத்து உதவி பண்ணீங்க, நான் படிச்சு பெரியல. ஏய், அந்த காசு பிடிங்கயா, பிடிங்கயா, கொடுங்கயா, கொடுங்கயா. தம்பி வாங்கிக்கோமா. நன்றி ஐயா. ஐயா, இந்த மாதிரி பையங்க உங்க கையால காசு வாங்கி படிச்சு பெரியாளா ஆனா அது எனக்கு தான் பெருமை. ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் வாடகை கொடுத்துருக்கையா. சரி, வாடகை கொடுத்ததாவே இருக்கட்டும்பா. ஏய் தம்பி வா. எவ்வளவு நேரம்னே ஆக்குவியா? சரி, துட்டெடு. இந்த 20 ரூபா பார்த்து பத்திரமா செலவழிக்கணும். போ.